பால மீனுக்கு விலங்கு மீனுக்கு கல்யாணம் இங்க சின்ன குனி கூட்டம் எல்லாம் கடலில் நடக்கடையா திருமணம் அசர கொடி ஆளுக்கெல்லாம் கும்மாளம் கல்யாணமா கல்யாணம் கல்யாணமா கல்யாணம் ஊர்வலத்தில் ஆடி வரும் நண்டி தானே நாட்டியோ மேல கால விலங்கி வரும் கயிற மீன் வாட்டியோ மனுஷன் யாருங்கோ யாருங்கோ ராஜா எங்கள் ஆரூர் பட்டி ராஜா மாணிக்கோ கேளு யா பூலோகம் பௌர்லோகம் நானும் சொல்லுமா ஆமா சொல்லு நானும் சொல்லும் பூலோகம் பௌர்லோகம் நானும் சொல்லுங்க பாட்டி எங்க பாட்டி சாஞ்சி போச்சு நானே சொல்றேன் பூலோகம் பௌர்லோகம் பூலோகம் பௌர்லோகம் நல்ல பலமா சொல்லு சவுண்டாவா ஆமா பூலோகம் பௌர்லோகம் இந்த சவுண்ட் போதுமா தவலோகம் 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 தவளையோகம் தவலோகம் 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 ஈரேல 14 மூடுகள் வாழ்கின்ற ஈரேல மூடுகள் வாழ்கின்ற எங்க 14 கோணங்கள் வசிக்கின்ற இதுக்கு 16 கோணங்கள் வசிக்கின்ற அமரரு சித்தரும் கிண்ணறுகளும் அந்தரவாசிகள் ஆகாயவாசிகள் ஆகாயவாசிகள் என்ன பசு ஆகாயவாசிகள் போதுமா பத்தல யார் என்ன சொன்னா உங்களை பெருமையா பேசுறேன் அப்படியா கண்டர ஒளி பையா உன்னை பெருமையா பேசுறேன் சொல்றேன் பெருமையா சொல்லுங்க சாமி சகல தேவர்களும் போற்று புகழும்படியாகிய சகல தேவர்களும் சகல தேவர்களும் போற்று புகழும்படியாகிய சகல தேவர்களும் போற்று புகழும்படியாகிய மகாவீர பிரதாபனாகிய என் பெயரோ பெயரோ சகலா போடா மூச்சில பண்றீங்க போய்தான் என் பெயரோ கலியந்தான் சாமி அப்படி என் பெயர் பொன்னர் என்று சொல்லக்கூடிய பெரியண்ணசாமி பொன்னர் என்று சொல்லக்கூடிய பெரியண்ணசாமி எனக்கு பொன்னர் என்று ஏன் பேர் வந்துச்சு பொன்னர் என்று ஏன் பேர் வந்தது உனக்கு ஏன் பாபான்னு பேர் வச்சாங்க எனக்கு ஏன் பாபான்னு பேர் வச்சாங்க நானே வச்சுக்கிட்டேன் எனக்கு ஒரு அவன் பேர் மாறி மட்டும் பிடிக்கல பாபான்னு வச்சுக்கிட்டான் அப்படியா ஆமா நண்பா என்னுடைய ஜாம்பு ராஜ்யம் உன்னுடைய ஜாம்பு ஓரமான பேச்சு உன்னுடைய ஜாம்பு ராஜ்யம் நீர் வளம் நீர் வளம் நீர் வளம் நீர் வளம் நில வளம் நில வளம் படை வளம் பணம் வளம் குடி எடுத்துக்கா படை வளம் படை வளம் குடி வளம் குடி வளம் ஐ வளம் வந்து என்னுடைய தென்னகம் ஐ வளம் பொருந்திய உங்க ஜாம்பு ராஜ்யம் இந்த மாதிரி ஒரு நாட்டு பேர் நான் பார்த்ததே இல்ல என்னுடைய நாட்டு பெயர் என்ன நேரம் கேட்டா எப்படிடா சொல்றது என்ன சாமி இப்படி சொல்ல இப்படி சாமி புரியும்
வளநாடு. குதிரை கட்டி தாம்போட்டும் கொங்கு பண்ணி வளநாடு. நண்பா ஐயா, என் தாய் உங்க அம்மா தாமரமணி ராஜிக்கும் உங்க அம்மா தாமரமணி ராஜிக்கும் உன்னடையார் கவுண்டருக்கும் பல ஆண்டு கால முத்திரு சந்தானம் அல்ல. ஐயோ பாவம், குழந்தைங்களே இல்ல. ஆமாடா, அப்பாரம் சாமி, நாங்க காராள வம்சத்துல பிறந்தவர்கள். நீங்க எல்லாரும் காராள வம்சத்துல பிறந்தவங்க. காராள வம்சம். ஆமா, அப்படி பிறந்து இந்த கொங்குபூட்டி வளநாட்டுல எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் தள்ளாடாத வயது. சரி, அப்போ குழந்தை இல்லைங்கிற எண்ணமே இல்லையா. எங்க அம்மா தண்ணி எடுத்துக்கிட்டு தண்ணி குடத்துக்கு போகும் பொழுது பிள்ளை இல்லா மலடி வர்றா அப்படின்னு பாக்குற பெண்கள் நிந்தித்து பேசுறாங்களாம். அப்போ எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு எங்க அம்மா கல்லாறு முள்ளாறு இதெல்லாம் தாண்டி உன்னாலப்பட்ட சிவபெருமானிடத்துல வரங்களை பெற்று எங்க அம்மா 60 ஆண்டு காலத்துக்கு மேல முதலாக ஒரு ஆண் மகன் பிறந்தா அந்த குடும்பத்துல எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாமி. அதனால உதையில கிடைச்ச மாதிரி நான் முன்ன ஆண் மகனாக பிறந்த உடனே சுவாமி எனக்கு பொன்னால பால் வார்த்தாகலாம். என்னது, உனக்கு பொன்னால பால் வார்த்தாங்களா? தங்க சங்கடைடா, தங்க சங்கடை மகாராஜன்டா. எனக்கு பொன்னால் பால் வார்த்தபடியால் எனக்கு பொன்னர் அப்படின்னு பெயரிட்டாங்க. ஆமா, ஏண்டா என்னடா வேதி நாளைய பால் வாத்தாங்க. ஆமா, தங்க சக்கரையா? ஐயோ சாமி, கொடுத்து வச்ச மகாராஜன் சாமி. சாமி, நாங்க கண்ணுல கூட பார்த்தது இல்ல சாமி. ஏண்டா, உனக்கு தான் உங்க அப்பா அம்மா பால் இல்ல, கண்டார ஒளி புள்ள. அப்படி சொல்ற? எனக்கு அப்படி பால் ஊத்தலையே. விளக்கு பாத்துருக்கிறியா? விளக்கு இந்த மண் விளக்கு, கார்த்திகை விளக்கு. அந்த விளக்குலதான் எங்க அம்மா எனக்கு பால் ஊத்துவாங்க. ஐயோ பாவம். ஆமா சாமி, டோர் அரிசி, டோர் பருப்பு, டோர் சீலை அதெல்லாம் தொட்டில் கட்டுவதா? இதுதான் சாமி எங்க வீட்டுல நிலைமை. டோர் பருப்பு, டோர் அரிசி சாமி. ஆமா, டோர்னா என்ன? டோர்னு உனக்கு என்னன்னு தெரியாது? எங்க கிட்ட இல்லாத பணமா? நேத்துல டோருக்கிட்டே வீடு. டோர்னா ஏகப்பட்ட கொழுப்படமையா சொல்லுங்க சுவாமி. ஆனா எனக்கு நேர் இல்லையோ, உனக்கு நேர் இல்லையோ. அவனுக்கு சங்கனால் வாழ் வார்த்தபடியா அவனுக்கு சங்கர் என்று பெயர். உங்க தம்பி? ஆமாடா, தம்பி. 2 ஆண் மக்கள், 2 ஆம்பளை பசங்க. எனக்கு கூட பிறந்ததே ஒரே ஒரு தங்கை. யாரு? இதுவா? தங்கச்சி. சபா செமையா இருக்கு. நீதான ஒரே தங்கையின் கையில. பரவாயில்ல, தங்கச்சி அழகா இருக்குது. தங்கச்சி, ஐ லவ் யூ. அரக்காணி தங்கம். ஊத்துக்கு வரணும் தெரியுதுல, மல்லி பூஜை வரலாமா? நான் வருவோம் தெரியுமில்ல. இப்படி அவரை தலை போட்டு அரக்காணி தங்கம். பெயர் அருக்காணி. இப்படி பெயரிட்டு இந்த பொண்ணு விளையாட்டுல நாங்க சீனம் சிறப்போடு இருந்தாலும் நண்பா, என்னை பெற்றாங்களே எங்க அப்பா அம்மா. அழுவாதீங்க சாமி. என்ன நடந்தது? போட்டு ஐயா மனதே மதி மாதே
பொன்னூஞ்சல் கட்டி ஆட்டி வர்றோம் தங்கச்சிய நாங்க அண்ணன் தம்பி இருவர்களும் முத்தாய பவளாயி என்று சொல்லக்கூடிய மாமா மகளை கல்யாணம் செய்து கல்யாணம் ஆயிடுச்சா? மனைவி முகத்தை பார்க்காம, ஏன்னா மனைவியோட சந்தோஷமா இருந்தா தங்கச்சி மேல இருக்கிற பாசம் குறைஞ்சிருமே அப்படி என்று அவங்கள கன்னிசரை வச்சிருக்கீங்க. ஆமா. இருந்தாலும் நண்பா, எங்க அப்பா குனடையார் காலத்துல இருந்து சோழ மன்னனிடத்துல வேலை செய்யக்கூடிய வேலை. அப்போ சோழ மன்னன் பார்த்தாராம், சோழ மன்னன் பார்த்தாராம், டே குன்னடையா, இவ்வளவு காலமா என்கிட்ட வேலை செஞ்சிருக்கிற, நீ எவ்வளவு தூரம் ஓடி நிக்கிறியோ அவ்வளவு நிலத்தி உமல கரையும் பண்ணி பண்றேன் அப்படின்னு சொன்னாரா சோழ மன்னை. எங்க அப்பா 1000 ஜாத வழி ஓடி நின்றாரா. அவ்வளவு நிலத்தையும் சோழ மன்னை எங்க அப்பா மேல கரையும் பண்ணிட்டாரு. எங்க பூர்வீக அளவில்லாத சொத்து. அதனால சோழமல்லாம் பொட்டா விளைந்தபடியா எங்களுடைய நாட்டுக்கு பொன்னிவள நாடு, பொன்னிவள நாடு அப்படின்னு பெயரிட்டாங்க. இந்த நெடிய கடல் சூழ்ந்த உலகத்துல நாங்க 12 வீட்டு பங்காளிங்க, வேட்டுவ கொண்டவர்கள் 60 வீட்டு பங்காளிங்க. நாங்க 12 வீட்டுக்கு ஒரே தங்கச்சி, அவங்க 60 வீட்டுக்கு ஒரே தங்கச்சி. நண்பா, என்னுடைய தங்கச்சி கிளியோடு பேசுவதும் விளையாடுவதும் பொறாமை கொண்ட தங்க அவங்க அண்ணமார் இடத்துல முறையிட்டா, அதுல ஒரு பன்னி குட்டி விழுந்துச்சு. அதை கொண்டாந்து வளர்த்த அதுக்கு தங்கவல்ல கொம்பன் அப்படி என்று பெயரிட்டு அந்த பன்னி வளர்க்க அது மலை பருவத்தை போல உயர்ந்து நிச்சான். ஆமா. காளி மன்னன் பார்த்தாரு, தங்கா இந்த பன்னி மலை பெறுவது போல வளர்ந்துகிட்டு இருக்குது, இதே நமக்கு ஒரு நாளைக்கு எதிரியானா நமக்கு தான் ஆபத்து. இதுக்கு ஒரு வேளை சாப்பாட்ட குறை அப்படின்னு சொன்னாரு. இந்த பன்னி தங்கவல்ல கொம்பங்கிற பன்னி காதல கேட்டுக்குச்சு. உடனே சோழமன்னனுடைய நாட்டுக்கு புறப்பட்டுருச்சு. அப்போ சோழமன்னன் பார்த்தார், எங்களுக்கு நீதி எழுதினார் இந்த பன்னி வேட்டாடுன்னு. ஆனா சோழ மன்னன் இது எழுத தம்பி சங்கரி, தம்பி சங்கரே, சோழ மன்னனுடைய நாட்டுல வேட்டையாட போகணும், கூப்பிடுற அந்த ஆசிரிய வேல் அடிக்கணும் அப்படின்னு சொல்ல 7 வண்டி இரும்பு, 7 வண்டி கறி, 7 வண்டி தவிடு, 7 வண்டி இரும்பு ஒரே வேலை அடிக்கணும் அப்படின்னு சொல்ல ஆச்சேரி பார்த்தான். 7 வண்டி இரும்பு தூக்கி அடிக்க முடியுமா? முடியாது சாமி. ராவோட ராவா விளக்கு பத்தி வச்சுட்டு ஓட்ட முடிக்க ஆரம்பிச்சுட்டான். குலதெய்வாகப்பட்ட வெறிகாண்டி அம்மை, ஆச்சேரி நீ பற்றை பத்த வை, நான் வேலை அடிக்கிறது என்னோட சேர்ந்தது அப்படி 7 வண்டி இரும்ப ஒரே நாள் அடித்து போட்டாச்சு. தம்பி சங்கரு வேட்டையாட போகணும், 8 ஆடு பலம் கொண்டவையா தம்பி சங்கரு. அந்த வேலை தோக்க முடியலையே, அப்புறம் 10 ஆடு பலம் கொண்டவன் நானு, நான் போய் அந்த வேலை தோக்க முடியலையே. அப்புறம் வையமலை சாம்புவன், வையமலை, இந்த வையமலைங்கிறது குளத்தல் அண்ணன் தம்பி, சமத்துக்கு அண்ணன் தம்பி. சண்டன் வந்தா அவன் தான் பண்ண நிற்பான். அப்போ வையமலை வேட்டையாட போகணும், இந்த வேலையை நம்மளால தூக்க முடியலையே, நாம எப்படி வேட்டையாட போறது அப்படின்னு சொல்ல. ஏன் சாமி இந்த வேலையா தூக்க முடியல அப்படின்னு இப்படி பெருவரில் வச்சு அழுத்தா வேற நேரம் நிக்குது. ஆசாமி வேட்டைக்கு போகலாம் அப்படின்ட்டு போக அந்த தங்கவல்ல கொம்புகிற பட்டிக்கும் எங்களுக்கும் பண்ணி சொல்லுது, சின்ன அது என்ன பகுதி பேரு சாட்டா சொன்னேன் தெரியுமா? கட்ட மையத்துல இருக்கிற ஒரு மையத்தை புடிங்கி பார்க்க முடியாது.
உங்களால புடுங்க முடியாது. உன் தங்கச்சி வளர்த்துறா பாரு ஒரு சொட்ட நாய். அந்த சொட்ட நாய் வந்தா என் மயத்தை ஒண்ணு புடிங்கி பாக்கும் அப்படின்னு அந்த பண்ணி சொல்லுதே. வந்துச்சு எனக்கு கோவம். ஏன் தம்பி சங்கரு போய் அந்த சொட்ட நாய் கூட்டிட்டு வா அப்படின்னு. உடனே நாய் வர மாட்டேங்குது. என்ன சொல்றீங்க? என்ன சொட்ட நாயின்னு சொன்னீங்கல்ல, எனக்கு சொக்கா தச்சு போட்டாதான் வருவேன். நாய்க்கு ஒரு திமுரு கோலாய. என்ன மூலி நாயின்னு சொன்னீங்கல்ல, என் காதுக்கு முருகு பண்ணி போட்டாதான் வருவேன். காரியத்தை என்னடா பண்றது? அதனால அதுக்கு சொக்கா தை போட்டு காதுக்கு முருகு பண்ணி போட்டு சோழ மன்னனுடைய ஆட்டல மலை பருவதம் போல் பட்டி வேட்டி ஆடி முடிச்சிருக்கோம். தம்பி சங்கர ஒரு புறமும் பையமலை சாபம் ஒரு புறமும் போயிருக்கிறான். பையமலை தவக்கோசை கேட்டா என் தம்பி சங்கர் எங்க இருந்தாலும் வந்துருவான். என் தங்க வேட்டையாடு போன அண்ணமார்களுக்கு ஆனமண்ணு அரமணில எங்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கும். குழம்பிட்டே இருக்குது சாமி. அதனால ஆமாவா? ஆமா சாமி. அதனால என் தம்பி சங்கர் வந்த உடனே எனக்கு தாமத வேண்டிய அறிக்கை செய்யணும். சாமி வந்துருவீங்களா சாமி? வந்துருவீங்களா? வளைச்சாலம் முடிச்ச மாதிரி கேக்குற. போவீங்கன்னு கேட்டேன். இல்ல எங்க தம்பியை பாக்குறதுக்குடா. தம்பியை பாக்குறதுக்கா? சரி போயிட்டு வாடா. போயிட்டு வாடாவா? போயிட்டு வாங்கண்ணா. அறிவிருக்கா தம்பியர்களே, இதே நேரத்தில் முன்னதாகப்பட்டவர் சங்கரை அழைக்க இப்போது சங்கரண்ணன் வருகிறார். சாமி படை தலைவர்களே, அனேதான் சாமி. நீதான் சாமியா? அனேதான். எட்ரா சேட்டைய என்ன அடிப்பியா? ஏன் அடிக்க மாட்டாரா? ஏண்டா டேய் சாமி, நீங்களும் நல்ல மனுஷன் நினைச்ச சாமி. கவுத்து எடுக்காதீங்க ஐயா. வெரி குட். அந்த பேரை யாரும் நாம எடுத்துக்கணும். ஆமா நான் உன்னை வேட்டு வைக்கணும். நாலு வேட்டு ஓடே. இப்படிப்பட்ட புண்ணிய சபையின் முன்பதாக ஆனாபிரத அப்பமார்களும் பெண்ணாகபிரத அனைவரும் தாய்மார்களும் அனைக்கடலில் சூழ்ந்திருக்கார்கள். இங்கனும் நம் நாடகத்தை காண வந்திருக்கும் ரசிக பெருமக்களுக்கும் நமது கலைக்குழுவின் சார்பாக பணிவாறு நமது வணக்கத்தை நமஸ்காரம். இப்படிப்பட்ட புண்ணிய சபை எதற்காக அரங்கேற்றம் செய்யப்பட்டது? அதாவது பொன்னர் சங்கர் அண்ணமார் சுவாமிகளுக்காக இதனை சேர்ந்த பங்கும் பங்காளிகள், நான்கு கரை பங்காளிகள், சொந்த பந்தங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அனைவர்களும் ஒன்றாக சேர்ந்து இந்நாடகத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கார்கள். இருந்தாலும் இந்த பொன்னர் சங்கர் படுகளம் இந்நாடகத்திலே நான் யார் வந்திருக்கிறீ? நீ யாரு? என் பெயர் என்ன? பேர் என்ன? திரும்பி எடுக்கலுக்கு போவாதே என்ன தொட வைக்காத.
அங்க பார்த்தா பேர் தெரிஞ்சு போயிருமா? எல்லாம் போடா கட்டி விட்டுருக்கேன். இல்ல சாமி, எல்லாம் போட்டதெல்லாம் சரியா இருக்குதா போட்டிருக்கீங்களான்னு பார்த்தோம் சாமி. அவசரத்துல வந்தியே சாமி, வந்து திட்டு வந்தீங்களே ஒரு சுறுசுறுப்பா, முக்கியமானது போட்டுட்டீங்களா இல்ல அப்படியே வந்துட்டீங்களான்னு ஆகணுமா? இல்ல சாமி, இல்ல சாமி. இருந்தாலும் நான் யார்? என் பெயர் என்ன? வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா, நீ வலது கையடா. தனி உடைமை கொடுமைகள் நீர செய்யடா, நீ செய்யடா. தானா எல்லாம் மாறு என்பது பழைய பொய்யடா தம்பி, பழைய பொய்யடா. சின்ன பயலே சரி கேளடா கேளடா. நான் சொல்ல போற வார்த்தை எல்லாம் எண்ணி பாரடா தம்பி, எண்ணி பாரடா. ஆளு வளரணும் வளரணும் வளரணும், ஆளு வளரணும் வளரணும் வளரணும், ஆளு வளரணும், அறிவு வளரணும், அதுதான்டா வளர்ச்சி 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 வளர்ச்சி. ஆளு வளரணும் வளரணும் வளரணும். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், புகழும் வளரணும். வளர்ந்ததுக்கே விட தெரியாம இருக்குது. நீங்க அவரு சாதாரணமா எடுக்க மாட்டாரு. கையில எடுத்துட்டுனா ரத்தம் வந்தாலும் விட மாட்டேங்கன்னு ஜாக்கிரதை. வந்தா செத்து போயிருவாங்க சாமி. செத்தாலுமே விட மாட்டேன். அடே சண்டாளா, இருந்தாலும் யாருன்னு சொல்லுங்க சாமி. என்னுடைய பெயரோ சங்க சாமிக்கு சாமி சோழ வச்சிருக்கீங்க. நீங்கதானே சொன்னீங்க செங்கல்லுன்னு. அடிச்சு சங்கர். ஆமா சின்ன சாமியாக இருந்தாலும் இந்த சங்கரை பெற்றாலே உன் தாய். என்னுடைய வாழ்க்கை வரலாறு என்ன? எங்க பிறந்தே? உம்மா எது? உம்மா உங்கள் தாய் உங்கள் அன்னையால் பெற்றாலே உங்க அம்மா. அப்படியா சாமி?
கவுண்டர். ஆ, சரிங்க. வேளாளர். நீங்க வேளாளர் வம்சத்தை சேர்ந்தவர். ஆமா. வேளாளர் இல்லடா. வம்சத்தை சேர்ந்தவர்கள். வம்சத்தை சேர்ந்தவர்கள். ஆ, ஐயா. என் தந்தையோ குருவுடையாக உண்டு. கவுண்டர். என் தாயோ தாமரை பெரியனாட்சி. ஆமாம், பெரியனாச்சி. இப்படி என் தாய் எனக்கு நாங்களோ 3 பேர்கள் பிறந்தோம். நாங்களும் 3 பேர் பிறந்தோம். நீங்களும் 3 பேரா? என்ன? என் வாழ்க்கை வரலாறு உனக்கு தெரியுமா? சொல்லுப்பா, கொஞ்சம் கேக்குறேன். நான் முதலாவதாக பிறந்தவன் என் பேரு தான் தண்ணி. தண்ணி தண்ணி. ஆஹா. இரண்டாவதாக பிறந்தவன் கிண்ணி. கிண்ணி உன் தம்பி. மூன்றாவதாக பிறந்தவன் சுப்பரமணி. ஆஹா. சரி, சரி, நீங்க 3 பேர் யாரு? என் தாய் நந்தாளுக்கு திருமணம் செய்த பல ஆண்டு கால குழந்தை பாக்கியம் இல்லாத காரணத்தினால என் தாயாகிய தாமரை பெரியனாட்சி சிவனை கோரி பல ஆண்டு காலம் தவம் செய்து அதன் பிறகு என் தாய் எந்தைகளுக்கு 3 பேர் பிள்ளைகளாக பிறந்தோம். பொன்னாண்டவர் பொன்னர் சங்கர் இருவர்களும் ஆண் பிள்ளைகள், இரட்டை குழந்தைகள். ஆமா. அடுத்தது எங்களுக்கு தங்கை ஒருத்தி இருக்கா. மச்சான். இல்ல சாமி, உன் தங்கச்சி சேர்த்துக்கிட்டா மச்சான் தானே மச்சான். தங்கச்சி தங்கச்சி பாத்தீங்கன்னா வேண்டான்னு கையில கண்ணு ஓடி போயிருவேன். ஐயோ அம்மா சாமி. என் தங்கையோ அருக்காணி தங்கம். கொஞ்சம் நல்ல பொண்ணான்னு கேட்டேன். சுய வடிவோட இருக்கா, சுய நினைவோட இருக்கா தங்கச்சியா? ஆமா. பரவாயில்ல. குணாசாரங்கள் எல்லாம் ஏய், என் தங்கை எங்களுக்கு அது ஒரு பொன் பதுமைதான். தங்கச்சியா? அழகிலே அவள் லட்சுமியும் அவளுக்கு ஈடாக மாட்டா என் தங்கச்சிக்கு. அந்த லட்சுமி நாங்க அந்த லட்சுமியே ஈடாக மாட்டா அழகிலே என் தங்கச்சி. சாமி. ஆமா. எப்படா உங்க தங்கச்சி நாங்கெல்லாம் பாப்போன்னு காத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படியா? வச்சுக்கிறோம், போட்டோன்னா செத்து போடுவோம். அதனால இப்படி நாங்க 3 பேர்கள் பிறந்திருந்தாலும் எங்களுக்கும் வேண்டுவர்களுக்கும் பழங்காலத்து பகை பல காலங்களாக பகை வளர்ந்ததுனால மீண்டும் என்ன நடந்தது? இருவருக்கும் பகை மென்மேலும் வளர்ந்து கொண்டே போனது. மென்மேலும் போயிட்டே இருந்துச்சு. ஆமா. எங்களுடைய சாம்ராஜ்யத்துல பொன்னாண்டவர் இந்த சங்கர் என் தங்கை அருக்காணி தங்கம் எங்களுக்கு உடன்பிறவாத சகோதரன். சகோதரன். ஆமா. யாரு? வையமலை. ஆமா. இப்படி நாங்க 4 பேர்களும் இனப்பிரியாதவர்கள் இருந்தாலும் நாங்க இப்ப எங்க இருக்கோம்? எங்க? முள்ளம்பட்டி. நகரம். இந்த பன்னி வேட்டைக்கு வந்தப்பா இங்க முள்ளம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குதா? அதான் சாமி, அங்கதான் இருக்கிறோம். இதுதான் புள்ளம்பட்டி. நடு மண்டையிலேயே போட்டுருவாங்க. எங்க இருக்கிறீங்க? சோழ மன்னனுடைய எடுக்கந்தீர்ப்பாக்காக பன்னி வேட்டைக்கு வந்தோம். 12 வீட்டு பங்காளிகளோடு பொன்னார் சங்கர் வையமலை சாம்புவை இப்படி அனைவர்களும் நாங்க பன்னி வேட்டைக்காக இங்க சோழ நாட்டுக்கு வந்தோம். சரிங்க. இங்க என்ன நடந்தது? அதாவது மேல்நாட்டா சேவையிலே வளர்ந்து வந்த சங்கு நிற கொம்பன். அந்த சங்கு வெள்ள கொம்பன் அப்படி சொல்லக்கூடிய பன்றியானது சோழ நாட்டுல அதாவது வெங்கல மதவுக்குள்ள பூந்து படுத்துக்கிச்சான் அந்த பன்னி. அதனால ஜலம் வெளியே போனாதான விவசாயிகள் வெள்ளாம செய்ய முடியும். வெள்ளாங்குளத்து ஏரியில வெங்கல மடுவுக்குள்ள பூந்து படுத்துக்கிச்சு. அப்போ அங்க யாரு போனாலும் அதை ஒண்ணும் பண்ண முடியல. பெரிய மலை பருவத மாதிரி அங்க ஒரு பூ பறிக்கிற பண்டாரம் போனானா அந்த பண்டாரத்தை இட பெரிய ஒரு பாறை கிடக்குது புதுசா அப்படின்னு ஏறிச்சான். பிறண்டு உருண்டு அவனை அழிச்சு முடிச்சான். அப்போ அந்த பண்டாரம் முதுகுல அந்த பண்ணி எழுதி அழிச்சான். ஏய், உங்க சோழ மன்னன் இல்ல, வேற யாரு வந்தாலும் என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. பொன்னாண்டவர் சின்னாண்டவர் 2 பேர் இருக்காங்களே பொன்னிவள நாட்டுல, அதுல சங்கர் ஒருத்தன் வந்தா மட்டும்தான் என் கடமைத்த ஒண்ணு அசங்க முடியும்டான்னு எழுதிச்சான்.
சரிங்க அப்படின்னு சொல்லி ஆமா அந்த பண்டாரமானவன் பூபரிக்கிற பண்டாரம் போய் சோழமன்னன் இடத்துல நடந்த சங்கதியை சொல்ல சோழமன்னன் எங்க அண்ணனாகிய பொன்னாண்டவருக்கு இதை எழுதி அனுப்பினான். எப்படி இந்த பண்ணியம் அடிச்சு எங்க நாட்டுக்கு வந்த ஆபத்தை தீர்க்கணும் அப்படின்னு எழுதி அனுப்புனதுனால முன்காலத்துல எங்கள் தந்தையாகிய குருடைய கவுண்டருக்கு சோழ மன்னன் உதவி செஞ்சாரா. அதனால அந்த நன்றி கடனுக்காக நாங்க இருவர்களும் பையமலை சாம்பவனை அழைத்துக் கொண்டு பன்னி வேட்டைக்கு வந்தோம். பன்னி வேட்டைக்கு வந்து ஒரு வார காலம் ஆகுது. என் தங்கச்சி வளர்த்தால ஒரு சொட்ட நாயி, அந்த சொட்ட நாயும் துணையா கூட்டிட்டு வந்தோம். 12 வீட்டு பங்காளிகள் பொன்னாண்டவர் சங்கர் பையமலை சாம்புவை என் தங்கச்சி வளர்த்த நாயி இது எல்லாம் வந்து ஒரு வருடம், அதாவது ஒரு வார காலம் ஆகி போச்சு. இந்த பன்னியை அடிக்கிறதுக்கு ஒரு வார காலம் ஆகி போச்சு. பன்னி வேட்டை முடிஞ்சது. இங்க சோழவள நாட்டுல நாங்க இருக்கோம். எல்லா வேட்டையாடுற கலைப்புல 12 வீட்டு பங்காளிகளும் அங்கங்க தூங்கிட்டு இருக்காங்க. பையமலையினுடைய அமுக்கோசை கேட்டா எல்லாமே எங்க இருந்தாலும் 12 வீட்டு பங்காளிகளை எல்லாம் ஒரு இடம் வந்து சேர்ந்துருவோம். அதன் பிறகு நாம பொன்னிவள நாடு போகணும். பன்னி வேட்டைக்காக போன அண்ணமார்கள் வேட்டையிலே ஜெயமடைந்தார்களோ தோல்வி அடைந்தார்களோ என்று அங்க இருக்கக்கூடிய என் தங்கையானவர் எங்கள் வருகைக்கு எதிர்பார்த்திருப்பா, காத்துட்டு இருப்பா நம்ம தங்கச்சி. ஆமா, அதனால எந்த இடத்துல வையமலை இருக்காங்க தெரியல. வையமலையுடைய கேட்டா எல்லா ஒரு இடம் ஒன்னா சேர்ந்துருவோம். எங்க இருக்கான்னு கூர்ந்து கவனிப்போம். வையமலையை சந்திச்சு எல்லாம் புறப்படுவோம்.
சாமி கவுண்டர் என்னப்பா தவறா சொல்லிட்டேன் நான். என்னடா பண்ணாடியா? சாமி பண்ணாடி கவுண்டரே வணக்கம். அப்படி சொல்ல. ஆமா சாமி உனக்கு என்ன அப்படி மனுஷனாட்ட எவ்வளவு கோவம் வருது? அப்பதான் மனுஷனா தெரியல. நாயின்னு சொல்றியா? இல்ல கவுண்டர் அவன் சொல்லினாலும் நீ சொல்ற. சரி உலக போட்டுருவோம். கவுண்டருக்கு அடிக்கடிக்கு பூக்கு மேல கோவம். ஏய் பூக்கு மேலயா? மூக்கு மேல கவுண்டரா வந்திருக்கிற ஒப்பன் ஆமாடா எங்க அப்பன் என்ன எங்க அப்பத்தி நீ கவுண்டனா? குதிரை ஓட்ட போறீங்களா? குதிரையா? உன்னை அடிச்சு காலை உடைக்கிறதுக்கு தான்டா. வண்டி போட முடியாது கவுண்டர். சரி இந்த முண்டி. டேய் சொல்லு. கவுண்டரே நான் வந்திருக்கிறேங்க. தாண்டா எங்க அப்பன் தான். ஐயா என்னங்கய்யா பண்றது? ஐயா ஐயா கவுண்டரே சிவப்பு சட்டை கவுண்டரே. கருப்பு சட்டடா அது. கண்ணு போனவன அது சிவப்பு இல்லையா கவுண்டரே? கோட்டர் குடிக்காதரா? கண்ணுக்கு சிவப்பு மாதிரி அப்படித்தான் தெரியும். என்ன சொல்றதுங்கிற? உங்க அப்படிங்கல உங்க அப்பனுக்கு இங்கிறான். உங்க அப்பா இருக்கு நான் இப்படி சொல்றா தெளிவா. சும்மா நீ கோபப்பட்டுட்டே இருக்கற. நான் அடிச்சு நீ பிறந்த பையன். எங்க அப்பா கல்லு கட்டிக்கிட்டு ஏய் எங்க அப்பா கல்லு கட்டு போயிட்டானா? எதுக்கு சும்மா அப்படி கோவற? நீ அடிச்சு நான் பிறந்தேன்னா என்ன ஆகும்? கவுண்டர் அந்த அடி அடிக்கிறதுல கவுண்டர். உங்க அம்மா கல்யாணத்துக்கு கல்யாணம் இல்ல திருமணம். ஒப்பா கல்யாணத்துக்கு நான் தான் தமிழ் அடிச்சேன். அட இது டோலக்கு. ஆமா இதை விட கவுண்டர ஒரு நாள் ஒக்கால அடிச்ச மாதிரி அதுதான் பெரிய அடியே. ஐயா அந்த கொல்லம்பட்டியில அவனை புதைக்கிறதா நீ? எங்க மாமா எங்கடா என்ன பயிர் நடத்துக்கு போயிட்டானா? கவுண்டர சும்மா நாய் கோபத்துக்கு வராது. என்கிட்ட கெட்ட வார்த்தை பேசுற? உங்க அக்கா பெரிய மனுஷி அனுப்பிச்சுல. ஒரு போன் பண்ணா ஊரே ஒரு பாக்குறியா? என்ன கவுண்டரி அளவுக்கா கொல்றதுக்குடா ஆளுக்கு ஆள் மாதிரி நான் தான் இருப்பேன். நான் தான் குடிக்காரேன். சொல்லு எங்க அக்கால எங்கடா அடிச்ச? கவுண்டரே உங்க அக்கா பெரிய மனுஷி அனுப்பிச்சுல. டேரக்டி சீரு பூப்பு நன்னீர் எடுத்து விழா வராது. சொல்லு பூப்பு நன்னீராட்டு விழா. அதேதான். அது உங்க அக்காளுக்கு நான் தான் அடிச்சேன். என்ன அடிச்ச? இது பைசிக்கு வந்ததுக்கு வந்ததுக்கு அடிச்சேன். அதை விட இப்படியே ஒரு கூட்டம் தான் கவுண்டர். இந்த கூட்டத்துல உங்க தங்க அடிச்சம் பாரு. எங்க அக்கா போய் இப்ப என் தங்கச்சி வந்துட்டாள். அவனுக்கு பெரிய கூட்டிச்சு உங்க பாட்டி. தங்கச்சி கட்டினது நானு குமிய செடிக்கு சொல்லி போடுவேன். கவுண்டரே தப்பு தவறா எடுத்துக்க வேணாம். என்னடா தப்பு? உங்க ஆயா பெரிய கவுண்டி சிந்திச்சுல்ல பாட்டி. அது திடீர்னு இறந்துருச்சு இல்ல? சரி. அது கோடி கொண்டுட்டு வரும்போது உங்க தங்கச்சி கோடி கட்டிட்டு மாறு அடிக்கும் போது நான் குமிஞ்சு அடிக்கும் போது நானும் குமிஞ்சு அடிச்சேன். எங்க அடிச்ச? இப்படி அடிச்சுங்க. சுருக்கமா சொன்ன போனா கவுண்டர உங்க குடும்பத்தை அடிச்சவன் நான் மட்டும்தான். உங்க குடும்பத்துக்கு நான் அவனு தான் குடியாரேன். குடிகாரங்களா? ஒரு பொருளுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. தெரியுது. நான் தான் உங்க குடி. சரிப்பா. குடி கொட்டி தெரியுது. இருந்தாலும் நல்லா இருக்கீங்களா கவுண்டர? அருமையா சும்மா பேசி இருந்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு கார்டு 200 ரூபாய்க்கு பேசி விட்டு 100 ரூபாய் கொடுத்துட்டு 100 ரூபாய் கமிஷன் அடிச்சிட்டு போனீங்கல்ல? சொல்லக்கூடாது. வீடியோ ஓடிட்டு இருக்குல்ல? வீடியோ ஓடிட்டு இருக்கலாம். அப்படின்னா உன்னும் சொல்றேன். அன்னைக்கு நாங்க குடிக்கிற கலாச்சாரம் சாராயம் குடிச்சுட்டு மாட்டுக்கறி தண்ணி. சேகரே வீடியோ ஆஃப் பண்ணு. பாரு நம்ம சீக்கிரட் எல்லாம் சொல்றோம் வெளிய. நல்லா இருந்திருக்கு. அதெல்லாம் ஏய் சந்திர போய் பேசிக்கலாம். வீட் சரியில்லையா? இருந்தாலும் இங்க அமர்ந்திருக்கும் மாபெரும் புண்ணிய சபை. இந்த மாபெரும் புண்ணிய சபைக்கு நம்மளுடைய நாடக குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். அண்ணமா சரித்திர கதை. எப்படி? அண்ணமா சரித்திரம் அல்ல சரித்திரம். ஆமா. பொன்னர் சங்கர் படுகளம் மாண்டலம் என்று சொல்லக்கூடிய பொன்னர் சங்கர் படுகளம். இந்நாடகத்திலே நான் யாரு? என்னுடைய பெயர் என்ன? நான் ஐயா
எங்கப்பா இருந்த? நான் யாருக்கு சகாயனாக இருக்கிறேன்? சொல்லுப்பா. உனக்கு என்று நாடு இருக்கிறதா? நாடு இருக்கிறதா? ஏய், வந்ததுல நீங்க எங்க இல்லையே. வருக. நான் எங்க இருக்கிறேன் தெரியுமா? ஆனாடி கோனாடி அழகு பொன்னி வளநாடி. எப்படி? ஆனாடி கோனாடி அழகு பொன்னி வளநாடு. ஆனை கட்டி தாம்ப செய்யும் சரி. அழகு பொன்னி வளநாடு. குதிரை கட்டி தாம்ப செய்யும் பொங்கு பொன்னி வளநாடு. ஆமா. காலையில மழை பொழியும் கடுகு சம்பா நெல் விளையும். ஆமா. எப்படி? காலையில மழை பொழியும் கடுகு சம்பா நெல் விளையும். பொன்னிவள நாட்டுல உன்னுடையார் கவுண்டருக்கும் தாமரை பெரிய நாச்சிக்கும் பிறந்தார்கள் தவப்புதல்வர்கள் 3 பேரு. யார் யாரு? பொன்னர் சங்கர் என்று சொல்லக்கூடிய பெரியண்ண சுவாமி, சின்னண்ண சுவாமி, அருக்காணி தங்கம். அங்க 3 இடத்துல நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். ஆமா. எங்க அப்பா தியாகப்பட்டவர் உன்னுடைய கவுண்டருக்கு அவர் என்னென்ன வேலை சொல்றாரோ அவர் காலால் இட்ட வேலைய தனது கருத்தினால் செய்து முடிப்பார். எங்க அப்பாவுக்கு அப்புறம் அவங்க பெற்ற பிள்ளை இடத்துல நான் இருக்கிறேன். அண்ணா சொல்லுங்க. அண்ணா இருந்தாலும் ஒரு நாள் ஒரு தினத்துல தாமரை பெரியநாச்சி அம்மா அவர்கள் குழந்தைகளே இல்லை என்று சொல்லி கல்லாறு முள்ளாறு நீராறு நெருப்பாறு எல்லாம் கடந்து சிவனை கோரி தவத்துக்கு போனாங்களாம். அப்படி தவத்திற்கு போகும் பொழுது எங்க அம்மாவுக்கும் குழந்தை இல்ல. யாரு? எங்க அம்மா யாரு? எங்க அம்மாவுக்கு குழந்தை இல்ல. ஆனா எங்க அம்மாவால போய் வரம் வாங்கிட்டு வர முடியுமா? முடியாது. ஏன்னா தள்ளாடும் வயது. அதனால இந்த தள்ளாடு வயதுல தாமரை, அதாவது நம்ம எஜமானி அம்மா சிவனை கோரி பிள்ளை வரத்துக்கு போறாங்க. அவங்க வாங்கி வரக்கூடிய வரம் அது நமக்கும் கிடைக்கும் என்று சொல்லி
இப்படி தாமரை பெரியநாச்சி அம்மா இடத்துல எங்க அம்மாவாகப்பட்ட சொன்னாங்க, அம்மா தாயே, நீங்க ஈசனை கோரி தவத்திற்கு போறீங்க குழந்தை வரம் வாங்குவதற்காக. இது உங்களிடத்திலேயே நான் அடைக்கலமாக இருக்கிறேன். எனக்கும் குழந்தைகள் இல்ல. அப்படி நீங்க எங்களுக்கு எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வாங்கி வந்தாயானால் உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவன உயிரையும் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி என்று எங்க அம்மா ஒரு வார்த்தை இருக்கிறாங்க. யாருகிட்ட? தாமரை பெரியநாச்சி கிட்ட. அதனால எங்க அம்மா சொல் பிரகாரம் சிவனை பார்த்தார். சிவனுடைய வரத்தினால் நாங்கள் பிறந்தோம். இப்பொழுது பொன்னர் சங்கர் அவரிடத்துல நான் இருந்து கொண்டிருக்கிறேன். நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா? நாங்க எங்க இருக்கிறோம் தெரியுமா? நீங்க எங்கடா இருக்கீங்க? சோழ நாட்டுல சோழ மண்ணுடைய இடுக்கத்தை தீர்ப்பதற்காக யாரே வெங்கல மதுவில படுத்துக் கொண்டிருந்த பன்னி வேட்டை ஆடுவதற்கு பொன்னர் சங்கர் இந்த வையமலை சாமுகன் மூவர்களும் வந்தோம். வேட்டையாடின கலப்புல அண்ணன் தம்பிமார்கள் ஆளுக்கு ஒரு புறமாக இருக்கிறார். என்னுடைய தமக்கு சத்தத்தை கேட்டால் அண்ணன் தம்பிகள் ஒன்றாக கொடுவோம். கொட்டுவாடை முழங்குங்கள். இந்த பரந்த உலகத்துல சீரும் சிறப்போடு வாழ்ந்திருப்பீர். அகட்டும் அண்ணா, உங்கள் சித்தமே எங்களின் பாக்கியமாகும். தம்பி சங்கரே, சோழமனுடைய நாட்டுக்கு வண்டி வேட்டையாட வந்தோம். வண்டி வேட்டை ஆடி முடிச்சோம். இது பொன்னிமலை நாட்டுல வேட்டைக்கு போன அண்ணமார்களை காண பண்ணு நம்ம தங்கச்சி எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். இதோ பறக்கும் பொறுமையை போட்டு என்னது பறக்கும் பொறுமையை போட்டு நம்ம பொன்னிமலை நாட்டுக்கு போகணும்.
இப்ப ரெண்டுல போட்டு பிறகு டேய் நிறுத்துங்க டேய். குறவி எல்லாம் அடிச்சுக்கிட்டு ஓடுது. எந்தடா எந்திரிச்சு அடிப்பாங்கடா. ஓடுதுல டேய் பேசுறா நீ பேசவே இல்லை பேசுமா நீயே கேளுவா. டேய் ப்ரோ நல்லா தான போயிட்டு இருக்கு ஓடுதுப்பா. நல்லா ஓடுதா இல்லையா ஆமா நல்லா ஓடிட்டு இருக்கிற ப்ரோ என்ன பண்ணி கடிக்கிறீங்க அடிச்சா தாண்டா புருவி போகும். அதுக்குன்னு காலுகளும் போடுறதா சோழ நாட்டுல இருந்து நான் பொன்னியோட நாடு போகணும்ல. ரெண்டு பரலாங்க இது என்ன கொலைக்கு நான் மறுபடியும் இல்ல இன்னும் ஒரே கொஞ்சம் தூரம். 2 கிலோமீட்டர் இன்னும் போகணுமா சாமி நம்மளுக்கு பிக்கப் இருக்குது எடுத்துக்கலாம் சாமி அங்க தட்டில தள்ளி தந்தாரு. அழகா ஏ அழகு ஏ அழகா மன்னதா என்ன பொறுக்கிறா வாடா கூத்து விடுறது அவனுக்கு இப்ப நாங்க எங்க வந்திருக்கிறோம்? உள்ளம்பட்டி வந்திருக்கடா உங்க அம்மா இதோ பொன்னன் சங்கர் நாங்க இருவர்களும் நாம புறவி மேலேயே நிக்கிறோம். ஐயமலை தங்கச்சி ஆழம் கொண்டு நம்மள அழைத்து போக சொல்ல ஆகட்டும் சாமி. போய் அமிர்தாஞ்சன் அப்ப கோசை சாரினா வேட்டைக்கு போனா அந்த மாதிரி டெய்லி தேடி வந்துட்டாங்கன்னு சொல்லி அந்த ஆளை கொண்டு எதிரெண்டு அழைச்சு போவான். தமிழ்கோசை கேட்டாவே போதும் தங்கச்சி வந்துருவா. தமிழ்கோசைய சாமி எடுத்து தமக்கோசை முழங்குகிறேன். கேளு சபையோர்களே. ஆனா இப்பொழுது ஜென்டில்மேன் தங்கா அருக்காடி தங்கம் இப்ப இந்த தென்னாட்டு பக்கம் போனீங்களா தங்காவுக்குன்னு தனி கோயில் உண்டு. ஒரு கோயிலே கட்டி வச்சிருப்பாங்க ஆமா அது மட்டுமல்ல கடவுள்கிட்ட நேரடியா பேசக்கூடிய ஒரு சக்தி உண்டு. ஆமா சாமி யாருக்கு? தங்காளுக்கு. தங்காளுக்கு இப்பொழுது தங்கா சபைக்கு வர போகிறா. உங்க கை குண்டான 5 10 வந்து போட்டு ஆமா வேப்பந்தலையில பாட போட்டுட்டு போங்க. நல்லது. வேப்பலைக்கு மிஞ்சி மந்திரம் கிடையாது. பில்லி சுனியும் காத்து கருப்பு கத்திஷ்டி ஓமல் எதுவா இருந்தாலும் செவ்வா தோசை நாக தோசை புத்திர தோசை தார தோசை திருமணம் தடைபட்டு போறது. கல்யாணம் ஆகலையா? கல்யாணம் ஆகும். இப்படி சகல தோசைகளும் நிவர்த்தி. கையில காசு இருந்தாலும் வந்து தொட்டு கும்பிட்டு பாடம் போட்டு போங்க. இல்லைன்னா ஜிபே பண்ணுங்க, ஏடிஎம் பண்ணு. கையில காசு இல்லனாலும் வந்து தொட்டு கும்பிட்டு. அது இல்லைன்னா உன் காதுல இருக்கிறதெல்லாம் கட்டி போட்டுக்கோ. தொட்டு கும்பிட்டுவாங்க, ஒன்னும் பிரச்சனை
சாமி